நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் தனசிங் கொலை வழக்கில் தற்போது ஒரு புதிய தடயம் கிடைத்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நேற்றைய தினம் அவருடைய செல்போன் கிணற்றில் இருக்கலாம் என்ற அடிப்படையில் கிணற்றில் இருக்கக்கூடிய நீரினை வாரி இறைக்கும் பணியில் காவல்துறை ஈடுபட்டனர். இந்நிலையில் அந்த கிணற்றிலிருந்து கத்தி ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் தனசிங் தன்னுடைய தோட்டத்தில் பாதி எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். இந்த சம்பவம் குறித்து இதுவரை 30க்கும் மேற்பட்டோரிடம் சம்மன் அனுப்பப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அவருடைய தோட்டத்தில் இருந்து கிணற்றில் கத்தி கண்டெடுக்கப்பட்டுள்ளது. தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மரண வழக்கு தொடர்பாக விசாரணையானது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் 30க்கும் மேற்பட்டோரிடம் சம்மன் அனுப்பப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அவருடைய மகனிடமும் விசாரணை நடைபெற்றது. தற்போது இந்நிலையில் அவருடைய கிணற்றில் இருந்து கத்தி கண்டெடுக்கப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஜெயக்குமார் வழக்கு தொடர்பாக புதிய தடயம் ஒன்று சிக்கியுள்ளது. கூடுதல் விவரணை செய்தியாளர் பூபதி வழங்க கேட்கலாம். பூபதி, தற்போது ஜெயக்குமார் மரண வழக்கில் அவருடைய கிணற்றிலிருந்து கத்தி கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். ராம்குமார் வணக்கம். அதாவது நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்த KPK ஜெயக்குமார் கடந்த 2ஆம் தேதி காணாமல் போன நிலையில் அவரது மகன் ஒவ்வொரு காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் அவரது வீட்டின் அருகே உள்ள தோட்டத்தில் எரிந்த நிலையில் பிணமாக கண்டெடுக்கப்பட்டார். தொடர்ந்து இவரது இது தற்கொலையா கொலையா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் அவரது வீட்டின் முன்பாக இருக்கும் கிணற்றில் அவரது மாயமான செல்போனை கண்டுபிடிக்கும் முயற்சியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். ஒருவேளை செல்போனை கிணற்றில் வீசிருக்கலாம் என்ற கோணத்தில் நேற்று இரவு முதல் கிணற்றில் உள்ள நீரை வெளியேற்றும் பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து 2ஆம் நாளாக இன்று கிணற்றில் உள்ள நீரை வெளியேற்றும் பொழுது கிணற்றில் புதிதாக கத்தி ஒன்று இருப்பதை கண்டுபிடித்தனர். இந்த கத்தி குறித்து உவரி போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராம்குமார். நெல்லை காங்கிரஸ் தலைவர் KPK ஜெயக்குமார் வழக்கு தொடர்பாக ஏற்கனவே அவர் பாதி எரிந்ததில் இருக்கக்கூடிய இடத்தில் பிளேடு மற்றும் தீப்பெட்டி கண்டெடுக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அவருடைய தோட்டத்திலிருந்து கத்தியும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி பூபதி.